எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிங்கம், ஒரு கழுதை, அப்புறம் ஒரு நரி, இந்த மூணும் சேர்ந்தா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? சிங்கம் அதோட அதிகாரத்தோட வருது, கழுதை அதோட கடின உழைப்போட வருது, நரி அதோட தந்திரத்தோட வருது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதை வெறும் விலங்குகளை பத்தினதில்ல. இது நம்மளோட கரியர்ல, நம்ம வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற அதிகார விளையாட்டுகளை எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லி தர ஒரு முக்கியமான பாடம். வாங்க இந்த கதையில ஒளிஞ்சிருக்கிற அந்த ரகசியத்தை நாம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். கடின உழைப்பு உங்க கரியரை முடிவு பண்றதில்ல, அதிகாரம் தான் முடிவு பண்ணுது. இத கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம தோத்து போறது சோம்பேறித்தனத்தால இல்ல, நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் அதோட விதிகள் என்னன்னே தெரியாம விளையாடுறதுனாலதான். அது எப்படின்னு இந்த கதை நமக்கு தெளிவா புரிய வைக்கும். கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. காட்டுக்கே ராஜாவான சிங்கம் தன்னோட பலம், அதிகாரம் எல்லாத்தோடையும் ரொம்ப சாதாரணமா உழைக்கிற ஒரு கழுதை கூட கூட்டணி வைக்குது. ஒரு விசித்திரமான பார்ட்னர்ஷிப் இல்லையா? சிங்கம் தன்னோட அதிகாரத்தை முதலீடு செய்து, கழுதை தன்னோட அயராத உழைப்பை கொடுக்குது. ரெண்டும் சேர்ந்து வேட்டைக்கு போகுது. சொல்ல போனா அந்த கூட்டணி பெரிய வெற்றியும் பாக்குது. வெற்றியை கொண்டாட வேண்டிய நேரம் வந்தாச்சு. வேட்டையில கிடைச்சது எல்லாம் பங்கு போடுற பொறுப்பு கழுதை கிட்ட ஒப்படைக்கப்படுது. இங்கதான் கதையோட முக்கியமான திருப்பு முனையே ஆரம்பிக்குது. அந்த கழுதை ரொம்ப நேர்மையானது, எந்த தந்திரமும் தெரியாது. அது என்ன பண்ணுச்சு? கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா 3 சம பங்கா பிரிச்சது. ஒரு பங்கு சிங்கத்துக்கு, ஒரு பங்கு தனக்கு, இன்னொரு பங்கு இதையெல்லாம் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நரிக்கு. கழுதைய பொறுத்த வரைக்கும் இதுதான் நியாயம். கழுதையோட மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன், அதனால எனக்கு சமமான பங்கு கிடைச்சே ஆகணும். இதுல என்ன தப்பு இருக்கு? நம்மள பல பேர் இப்படிதானே யோசிப்போம். ஆனா இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கழுதை போட்ட இந்த சமமான பங்கு சிங்கத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா கழுதை அதோட கணக்குல ஒரு முக்கியமான விஷயத்த சேர்க்கவே இல்லை. அதுதான் அதிகாரம். விளைவு ரொம்பவே மோசமா இருந்துச்சு. பவர் சமமா இல்லாத ஒரு இடத்துல சமமான நியாயத்தை எதிர்பார்க்க கூடாதுங்கிறத கழுதை புரிஞ்சுக்க தவறுன அந்த ஒரு நிமிஷத்துல அந்த வெற்றிகரமான கூட்டணி முடிஞ்சு போச்சு. கோபத்தோட உச்சத்துக்கு போன சிங்கம் கழுதைய அங்கேயே அடிச்சு கொன்னுடுச்சு. கழுதையோட இந்த பரிதாபமான முடிவை அமைதியா பாத்துக்கிட்டு இருந்த நரி பக்கம் சிங்கம் திரும்புது. சரி, இப்போ நீ பங்கு போடுன்னு கர்ஜிக்குது. நரியோட அணுகுமுறை தனியா டிஃப்ரெண்ட். அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? தனக்குன்னு ஒரு ரொம்ப சின்ன துண்டை மட்டும் வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையும், கிட்டத்தட்ட முழு பங்கையும் சிங்கத்தோட கால் கிட்ட தள்ளி வச்சுது. இது பாக்குறதுக்கு நியாயமே இல்லாத மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு ஆழமான உத்தி இருந்துச்சு. நரியோட இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்த சிங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷம். அது நரி கிட்ட கேட்டுச்சு, வாவ், இவ்ளோ சூப்பரா பங்கு பிரிக்க உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? அதுக்கு நரி ரொம்ப அமைதியா பதில் சொல்லுச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கழுதைக்கு கிடைச்ச பாடமே எனக்கு போதும். இந்த ஒரு வரியில தான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே அடங்கியிருக்கு. சரி, இந்த கதையெல்லாம் ஓகே. இதுல இருந்து நம்மளோட கரியருக்கு, நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு என்ன பாடம் கத்துக்கலாம்? இது சிங்கத்துக்கு பயந்து ஓடுறத பத்தினது இல்ல, மாறாக இந்த அதிகார விளையாட்டோட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா எப்படி காய்களை நகர்த்துறதுங்கிறது தான் விஷயம். முதல் பாடம், உங்க பேரம் பேசும் சக்திய, அதாவது பார்கெனிங் பவரை தெரிஞ்சுக்கோங்க. கழுதை ஏன் தோத்துச்சு? ஏன்னா அது உழைப்ப மட்டும்தான் நியாயத்துக்கான அளவுகோலா நம்புச்சு. ஆனா நரி ஜெயிச்சதுக்கு காரணம், அதுக்கு தெரியும் நியாயம்ங்கிறது யார் கையில பவர் இருக்கோ அவங்கள பொறுத்ததுன்னு. சோ உங்களை விட பவர்ஃபுல்லான ஆளுங்க கூட வேலை செய்யும் போது எடுத்த உடனே சம பங்கு எதிர்பார்க்கறது அவ்வளவு நல்ல ஐடியா இல்ல. ரெண்டாவது பாடம், எப்பவுமே லாங் டேர்ம்ல யோசிக்கணும். நரி அதோட பங்கை விட்டு கொடுக்கல, அது தன்னோட உயிரையும் எதிர்காலத்தையும் காப்பாத்திக்கிச்சு. ஒரு சின்ன லாபத்தை விட்டு கொடுத்து அந்த கேம்ல தொடர்ந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே நாள்ல ஜெயிக்கிறத விட ஆட்டத்துல கடைசி வரைக்கும் நிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், உங்க வேல்யூவை உருவாக்குறதுக்கு முன்னாடி பெரிய பங்குக்காக பேரம் பேசாதீங்க. முதல்ல உங்களை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வரணும். உங்க திறமைய வளர்த்துக்கோங்க, உங்க முக்கியத்துவத்தை நிலைநாட்டுங்க. அந்த நிலைமைக்கு அப்புறம் பாருங்க, அதிகாரம் தானா உங்க பக்கம் வரும். அப்போ இந்த அதிகார விளையாட்டை ஜெயிக்க 3 ஸ்டெப்ஸ் தான். 1, உங்க பார்கெனிங் பவரை புரிஞ்சுக்கோங்க. 2, உடனடி லாபத்தை விட லாங் டேர்ம் கோல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. 3, உங்க வேல்யூவை நல்லா பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெகோஷியேட் பண்ணுங்க. இந்த 3 விதிகளும் உங்க தொழில் பயணத்தோட திசையவே மாத்தக்கூடியது. கடைசியா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியான நேரத்துல பின்வாங்கிறது பலவீனம் கிடையாது.
அது புத்திசாலித்தனம். சில நேரங்கள்ல உடனடியா சண்டை போடுறத விட சரியான டைமுக்காக பொறுமையா காத்திருக்கிறது தான் பெரிய வெற்றியை தேடி தரும். ஆக மொத்தத்துல நாம கத்துக்க வேண்டிய மையச் செய்தி இதுதான். கண்ணை மூடிக்கிட்டு வேலை செய்யற கழுதையா இருக்கிறத விட இந்த ஆட்டத்தோட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டா விளையாடுற நரியா இருக்கிறது தான் உங்களை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போகும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க கரியர்ல நீங்க எப்பதாவது ஒரு சிங்கத்தை சந்திச்சிருக்கீங்களா? அப்போ நீங்க கழுதையா இருந்தீங்களா இல்ல நரியா நடந்துக்கிட்டீங்களா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.